இந்த தோல்வியிலிருந்து திமுக பாடம் கற்க மறுக்கிறது என்றால் மறுக்கிறாங்க, அவங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது வா. ஏன்னா இங்க விஜய் அரசு திமுக அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை ஒவ்வொன்றாக விரைவில் விசாரிக்க தொடங்க போகிறது. உதாரணத்துக்கு நேரு வழக்கு. அவங்க அப்ப எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும். போட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இடி உள்ள வரப்போகுது. அப்ப ஒரே நேரத்துல விஜய் அரசாங்கத்தையும் ஒரே நேரத்துல மோடி அரசாங்கத்தையும் எதிர்க்கக்கூடிய அரசியல் வல்லமை திமுகவுக்கு சத்தியமாக கிடையாது. நினைச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன்? அப்ப கண்டிப்பா விஜய் கண்டிப்பாக விசாரணையை முடுக்கிதான் விடுவார். அப்ப ஒரே நேரத்துல மாநில அரசையும் மத்திய அரசையும் பகைச்சுக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது. இங்க மாட்டினா சீவலு, இங்க மாட்டினா சிதறலு. சீவல் பெருசா சிதறல் பெருசா தெரியலையே. இந்தியா கூட்டணி உள்ள போய் உட்காந்துக்கிட்டு மோடியை எதிர்க்க வேண்டிய ஒரு அரசியல் இன்னைக்கு திமுகவுக்கு கிடையாது. இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறாங்கன்னா அப்ப அவங்க அடுத்த ஆப்ஷன் என்டிஏக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஐயா டேனு கூப்பிடுங்க ஐயா, 10,000 தடவை டேனு கூப்பிடுங்க ஐயா, டேனு கூப்பிடுங்க ஐயா. ஐயா பேசுங்க ஐயா, அம்மா பேசுங்கம்மா. கடந்த கால வரலாறு பாத்தீங்கன்னா அவங்க மத்தியிலும் மாநிலத்திலையும் ரெண்டு விஷயம், மத்தியிலும் மாநிலத்திலையும் அதிகாரம் இல்லாம இருந்ததே கிடையாது. அதனால இவங்க திமுக எங்க போகும்னா ஒரே ஆப்ஷன் என்டிஏக்கு போறோம். இல்ல இப்படி எடுத்துக்கலாம் சார். அதிமுகவும் திமுகவும் கூட்டணி வைக்கிறதுல என்ன பெரிய தேச துரோகமானு கேட்கற மாதிரியான ஒரு அதேதான். ஓகே, அதேதான். அந்த வார்த்தை வாயிலிருந்து வருது, அன்னைக்கு கட்சி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கதம் கதம், கட்சியோட கதை முடியுது. खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. அப்ப என்டிஏக்குள்ளார திமுக போகுதுன்னா அப்ப அதிமுக என்ன ஒரு அதிமுக கூட என்டிஏக்குள்ள போலாம். அடுத்த தேர்தல் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். திமுக, அண்ணா திமுக, பிஜேபி 3 பேரும் ஒரே கூட்டணியில இருப்பாங்க. இந்த கூத்தெல்லாம் நடந்ததுன்னா ஆச்சரியப்படாது. சிரிக்காதீங்க சார், இதை விட கேவலமா தமிழ்நாடு அரசியல் போகுது. ஒரு மந்தையில் இருந்து 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் போய்விட்டன. இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே. ப்ரௌட் கொத்தூஸ் சார், ப்ரௌட் கொத்தூஸ். ப்ரௌடு குத்தூஸ். ஆமா, ப்ரௌடு கொத்தடிமையே கொத்தூஸ். கொத்தூஸ். ஆமா, ப்ரௌடு கொத்தூஸ். இந்தாங்க பேச்சு பேசுறாங்க, கொள்கை தத்துவம் இல்ல, உதயநிதியை பாராட்டுறது கொத்தடிமைதான்றது. உண்மையான ஜென்சி இதெல்லாம் பார்க்க மாட்டான். கொத்தடிமைன்றது அவன் வாயிலிருந்தே வராது. டேய், நான் ரவுண்டா புகை விடுற ஸ்டைல பார்த்து எவ்வளவு ஃபிகருங்க என்ன ரவுண்ட் கட்டுது தெரியுமா? டேய் மச்சான், ஒபாமா ஒயிட் ஹவுஸ்ல ஒண்ணுக்கு போனத பிபிசில காட்டாங்க, நீ பாத்தியா? நான் கொத்தடிமை, ஆமா கொத்தடிமைன்றான். அங்கேயும் உங்க இதை முடிஞ்சு போச்சு. நீ ஜென்சியே கிடையாது. 200 ஊபி தான் ஜென்சி இல்லைன்னு நீயே வாக்குமூலம் கொடுத்துட்ட. மற்றவங்க யாரும் உனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. உங்களுக்கெல்லாம் அந்த கஷ்டம் வேணாம், எங்களுக்கு நாங்களே அந்த சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். நான் கொத்தடிமை தானே, நீ அங்கே போய் சொல்கிறேன். உனக்கெல்லாம் மானம், சூடு, சொரணை, ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற. உண்மையான ஜென்சி இது கிடையாது. அவனுக்கு பிடிக்கல, அதனால தான் காட்ட வேண்டிய இடத்துல காட்டுக்கு போயிட்டான். நீங்கள் அப்படியும் மாறலையே. இல்லை, தலைமுறையாக குடும்ப அரசியல் அவங்க ஏற்றுக்கிற மாதிரி அவங்க உட்காந்து பேசுகிறாரு. அது மக்கள் காரி துப்ப மாட்டாங்க. விஜய்க்கு வந்த இளைஞர் பட்டாளத்தை பார்த்து நீங்க வயிறெறியறீங்க. எரியுதடி மாலா ஃபேனை போடு. இன்னொரு ஆள் பேசினேன் சார், வாரிசு அரசியல். ஆமாம், நாங்கள் வாரிசு அரசியல், எங்கள் தாத்தா, அப்பா, நான், என் பிள்ளை வரைக்கும் வாரிசு அரசியல். அப்போ வாரிசு அதிகாரத்தையும் அவங்க ஆதரிக்கிறாங்க சார். இது மல்லாக்கப்படுத்தி தானே வானத்தை நோக்கி காரி உமிழ்ந்து கொள்வது. என்னையா ஓ மூஞ்சிலே துப்பிக்கிற? அதாவது இந்த வாரிசுல இருக்க எல்லாருமே வழி விட்டு நிற்கன்னு சொல்றீங்க, அவங்களே விளைக்கிறது நல்லதுன்னு சொல்றீங்களா? எல்லாம் செத்துருங்க நான் சொல்ல முடியும். நம்ம இல்லை சார், நீங்க அப்படி இல்லை. வெற்றியோ தோல்வியோ திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது, ஏத்துக்கிறீங்களா சார்? திமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது. அந்த காரியத்தை திறம்பட திமுகவை தனக்கு தானே செய்து கொள்ளும். அதுதான் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. ப்ரோ விஜய் ப்ரோ எங்க ப்ரோ? ஏன் ப்ரோ? ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் ப்ரோ, ஒய் ப்ரோ? ஏன் ப்ரோ எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் இவ்வளவு நேரம் வீரா உங்களுக்கு? அவனை சிரிக்க வேணாம் சொல்றா, அசிங்கமா இருக்கு. நீ அசிங்க பண்ணந்தாண்டா அவன் சிரிக்கிறான். ஏய், சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. நீ சாதி பார்த்து கேண்டிடேட்டை போடல, நீங்க மதமே பார்க்கல. கையில ஒரு மதம், நெத்தியில ஒரு மதம், பதவி ஏத்துக்கும் போது ஜோசப் விஜய் என்னும் நான், அது ஒரு மதம். என்ன ப்ரோ? டோட்டல் கான்ட்ரடிக்ஷன் ப்ரோ, பண்டில் ஆஃப் கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு நாணயம் வேண்டும். யாரா முதல்ல அதிகமா லஞ்சம் வாங்குறான்னு பாத்தீங்கன்னா கலைஞரோட ஆட்சி காலத்துல தான். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு திறமை வேண்டும். நான் ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் ஜப்பான் நாட்டிற்கு தலைவரை கலைஞர் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு அறிவு வேண்டும்.
சக்கரை போட்டிருக்கீங்களா? பதநீர் பதநீர் இனிப்பாக இருக்கிறதே. சர்க்கரை போட்டிருக்கேன். இப்படி ஒரு சயின்டிஸ்ட் எங்கேயாவது உலகத்துல பாத்திருக்கீங்களா? இவன் டம்மி தான் போட்டிருக்கு. மம்தா வந்து காங்கிரஸோட இல்ல, மற்ற கட்சிகள் யாரும் சிபிஎம் காங்கிரஸோட இல்ல. ஸோ ஸ்டாலின் will head the third front and he will become the prime ministerial candidate in the next election. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதல்வரும் கொளத்தூர் தொகுதியிலேயே தோற்றதற்கு காரணம் அவர் மீது தொடர்ந்து எழுப்பப்பட்ட பொம்மை முதல்வர் என்ற விமர்சனம். Stalin will head the third front and he will become the prime ministerial candidate in the next election. அவரோட லட்சியம் எவ்வளவு பெரிய லட்சிய புருஷனா அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. இந்தியாவை போய் பிஜேபி பிடியில் இருந்து இந்தியாவை மீட்க வேண்டும்ன்றதுக்காக அவர் டெல்லி அரசியல் நோக்கி நகர்ந்துட்டாரு. சரி, சும்மா இருந்த ஆளுக்கு மனசுல பிரதமர் ஆசையெல்லாம் வேற காமிச்சு விட்டாங்க. அந்த ஆசையும் இருக்கு அவருக்கு. அவர் உறுதியா நம்ம டெல்லி அரசியல கலக்க போறோம் நம்புறாரு அவரு. வருஷமா சர்வ சாதாரணமா இந்த ஸ்டேட்டை நடத்திட்டு இருக்க முடிஞ்ச எனக்கு இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியை நடத்த முடியாதா? இதே தானே அங்க. அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது எங்கிட்ட எட்டக்க மடக்கா கேள்வி கேட்டு கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? போ. சரி, இது என்ன ஒரு ஸ்டேட், அங்க என்ன ஒரு 30 ஸ்டேட். இதே மாதிரி அங்க 4 அதிகாரி இருப்பாங்க. இந்த அதிகாரியை கூட்டு போயிடலாம். தினேஷ் கேபினட் செக்ரட்டரி ஆயிடுவான். இதே டீம் அங்க, அதே டீம். அப்பதானே இவர் நிரந்தரமா முட்டு சந்தில வச்சிருக்க முடியும். பிரதமர் அறிமுகம் பண்ணும்போது என்னென்ன அறிமுகம் பண்ணாரு தெரியுங்களா? இல்ல, அது ஒரு பிரபல நக்கீரன்ல போட்டிருந்தாங்க. அது இல்ல, அதுக்கு முன்னாடி ஏதோ பிரபலன்னு சொன்னீங்களா? அது என்னது? பிரபல பத்திரிகை. பிரபல பத்திரிகை நக்கீரன். ஆமா, சொல்லுங்க, என்ன போட்டிருந்தாங்க? நக்கல்யா அவனுக்கு. தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் இவர் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர் இவர் அப்படின்னு திரு ஸ்டாலினை தமிழ்ல சொன்னாரா? தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர், தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர், தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர், தென்னிந்தியாவின் வலிமையான தலைவர்னு ஒரு அறிமுகப்படுத்தினார்ல. இந்த மாதிரி நான் அறிமுகப்படுத்தினேன்றத மோடி இளைய செல்வன்ட்ட சொன்னாரா, ஸ்டாலின் இளைய செல்வன்ட்ட சொன்னாரா, இல்ல அமெரிக்க அதிபர் இளைய செல்வன்ட்ட சொன்னாரா? நீ கண்டுபிடிச்சலாம். சொல்லுங்க, சொல்லியா செய்தி. நான் அதை உங்களுக்கு கேள்வியா கேட்டேன். இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நான் அந்த கேள்வியெல்லாம் கேட்பேன். சரிங்களா? வா, நீ ஃபர்ஸ்ட் எந்த மொழியில சொன்னாங்க? இப்போ நான் என்கிட்ட இந்த மாதிரி இப்போ நக்கின்ல வந்த நியூஸை சொன்னோன்னே நான் இவ்வளவு கேள்வி கேட்டேன். ஆனா இதே நியூஸை கொத்தடிமை கிட்ட சொன்னா கொத்தடிமை ரியாக்ஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்க? அந்த சொல்லியா, சும்மா சொல்லியா? வானத்தை போல படத்துல அண்ணனை கைது பண்ணாம கை விலங்க இப்படி தூக்கி போட்டு போனதும் அந்த சீன் தான் நல்லா இருக்கும் சார். இப்ப தெரியுதா இவங்களை ஏன் கொத்தடிமைன்னு சொல்றேன்னு? யோசிக்கணுமா வேணாமா? இன்னைக்கு வந்து மச்சானுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். மச்சான் வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம். பிறந்த நாளை சிறப்பா கொண்டாடி நீங்க சந்தோஷமா இருக்கணும். அது போக பிறந்த நாள் அன்னைக்கு தன் வீட்டுல இருங்கன்னா தேவையில்லாம சின்ன வீட்டுக்கும் உங்க வப்பாட்டி வீட்டுக்கும் போயிட்டு இருக்காங்க. நீ பாடு